சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4 அட்டகாசமான ப்ரோமோக்கள் எல்லாம் வெளியாகிட்டே இருக்குது. இதுல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச குட்டீஸோட ஒரு ப்ரோமோவுமே வந்துட்டு வெளியாகி இருந்தது. இவங்களோட ப்ரோமோ அப்படின்னு சொன்னாலே சும்மா எல்லாருமே அந்த அளவு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அது யாரு? என்னென்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் டூயட் ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது. இந்த டூயட் ரவுண்ட்ல வந்துட்டு யாரோட ஒரு ப்ரோமோ வெளியாகிருக்குது அப்படின்னு சொன்னா, நம்மளோட குட்டி புவனேஷ் அவங்களும் மற்றும் நம்மளுடைய மகதீர் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டூயட் ரவுண்ட்ல வந்துட்டு கலக்கியிருக்கிறாங்க. என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த ஒரு பாடலை தான் எடுத்து செமையா பாடியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் என்ற பாடலை தான் வந்து பாடியிருக்கிறாங்க. சும்மா அவங்களோட ஸ்டைல்ல கியூட்டாவே இந்த ஒரு பாடலை வந்து பாடியிருக்கிறாங்க. புவனேஷ் வந்துட்டு என்ட்ரி கொடுக்கும்போதே வந்துட்டு எப்பயுமே பைக்ல தான் வருவாரு. இந்த வாட்டி நம்மளுடைய மகதியை ஏத்திட்டே வந்திருந்தாரு. வந்து செம்மையா கலக்கு கலக்குன்னு கலக்கிருக்காங்க 2 பேருமே. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்மளுடைய எஸ்பி சரண் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேருமே அவ்வளவு கியூட்டா பாடிட்டீங்க. சூப்பரா கியூட்னா கியூட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய ஸ்வேதா மேம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்துட்டு நம்மளோட புவனேஷோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே வந்துட்டு சும்மா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி செம்மையா பாராட்டியிருப்பாங்க. புவனேஷ் எப்ப வந்தாலுமே வந்துட்டு நம்மளுடைய ஸ்வேதா மோகன் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொண்டு வருவாரு. கூடுதலா சாக்லேட் தான் கொண்டு வருவாரு. இந்த முறை வந்துட்டு செம்மையான ஒரு கிஃப்ட்டோட தான் வந்திருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஸ்வேதா மோகன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பூ மழையே பொழியிற அளவுக்கு ஒரு செட்டப் செய்து வச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். 2 பேருமே வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல வந்துட்டு கோல்டன் ஷவர் தான் எடுத்திருந்தாங்க. அதே மாரி இந்த வாட்டியும் கோல்டன் ஷவர் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. மகதியெல்லாம் வந்துட்டு சும்மா வேற லெவல் பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே சேர்ந்து செம்மையா நம்மள என்டர்டெயின்மென்ட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.